இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. தொடர்ந்து திமுக ஆட்சியில் டெண்டர் மேலே டெண்டர் எப்படி போட்டாங்கன்னா 4 சென்டிமீட்டர் தோண்டி 9 சென்டிமீட்டர் போடுற மாதிரி. அந்த மாதிரி பல இடங்களில் திருச்சியில் நாங்கள் கிட்டத்தட்ட 70 ஒப்பந்தங்களை ரத்து பண்ணோம். சாலை உயர்வது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள், அதே மாதிரி நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது. சாலை போடுறது பார்த்தா அந்த சாலை மேலேயே சாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னும் போது இன்ஜினியர் சொன்னார், அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் சாலையை அகற்றிட்டு தான் நாங்கள் போடுறோம், டெண்டரில் அப்படி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். சில கான்ட்ராக்டர்கள் தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணும்போது நாங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருவோம். அவங்க அந்த தோன்றதுக்கு என்ன ரேட்டு போட்டிருக்கிறாங்களோ அந்த ரேட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. 100 ரூபான்னு அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தோன்றதுக்கு, போடுறதுக்கு 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, தோன்றதுக்கு 100 ரூபா, போடுறதுக்கு 100 ரூபா, மொத்தம் 200 ரூபான்னு சொல்லுது ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு சொல்லி. ஒப்பந்ததாரர் அவர் கொட்டேஷன் கொடுக்குறது ஒரு பெரிய மோசடி பண்ணுறாரு. தோன்றதுக்கு 10 ரூபாய் அப்படின்னு கொட்டேஷன் கொடுக்குறாரு, போடுறதுக்கு 190 ரூபாய். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 200 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. தோன்றலைன்னா அவர் தோன்றதுக்கு எவ்வளோ ரூபாயோ அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது இப்போ உண்மையிலேயே நாங்கள் பார்த்தா 10 ரூபாய் கொடுக்கல. அவர் 200 ரூபாய்க்கு செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒப்பந்ததாரர் சிறப்பாக வேலை செய்து 190 ரூபாய்க்கே செய்து முடித்து விட்டார். பக்கத்தில் 2 ரோடு இருக்குது, அதில் ஒரு பேட்ச் ஒர்க் தேவைப்படுது. அதனால் மீதி 10 ரூபாய் இருப்பதனால் வேறு எதுவும் டெண்டரே போடாமல் இவருக்கே கொடுத்து விடலாம், அதுவும் இவரே செய்து விடலாம். அந்த 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. இது நான் சொல்றது 100 ரூபா 10 ரூபான்னு சொல்றதெல்லாம் கோடிக்கணக்கு நூதன கொள்ளையா இருக்கு சார். இதெல்லாம் மாதிரி ஒரு ரோடை உயர்த்துறதுனால ஒரு பக்கம் வீடு கீழே போகுது, இன்னொரு பக்கம் ரோடு வசந்துருச்சு, பிளாட்ஃபார்ம் அதே அளவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் வசத்துறதுக்கு ஒரு ஒப்பந்தம், அதுக்கு ஒரு டெண்டர். ஒரு கான்ட்ராக்டருக்கு ரோடு போடுறதுல கொள்ளையடிப்பது தான் ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நைட்டில் ஒரு ரோடை போட்டு போயிடுறது. ஸோ அப்போ அதில் கொள்ளையடிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமாக யாருமே பார்க்கறது கிடையாது. நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ரோடை போட்டு போயிடுவோம். நகராட்சி நிர்வாகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு துறை. அதனால ஒரு முதலமைச்சர் அவருடைய பார்வையில் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதிகாரிகள் அவருடைய பார்வைக்கு கண்டிப்பாக இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு ஜெயராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்கள் பதிவு ஒன்று பார்த்துருந்தேன், சாலை உயரம் மக்களின் துயரம் அப்படின்ற ஒரு பதிவு நீங்கள் உங்களுடைய அந்த பக்கத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்க. இது திட்டமிட்டு இத்தனை ஆண்டுகளா திராவிட கட்சிகள் பண்ணாங்களா, இல்லை அது ஒரு கேர்லெஸ்னஸ்னால இப்படி ஒரு சம்பவம் மக்களுக்கு ஏற்படுதா? இது பின்னாடி இருக்கக்கூடிய விவரம் என்ன சார்? சாலை உயர்வது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும், கடந்த ஒரு 15-20 ஆண்டு காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள், அதே மாதிரி நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏன்னா சாலை அப்படிங்கிறது அந்த உயரத்தை ரோடு மேலேயே ரோடு போடும்பொழுது என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறது நாங்கள் 2015 அந்த பெரு வெள்ளத்திற்கு பிறகு தான் நாங்கள் முதல் முறை நோட்டீஸ் பண்ணுறோம். அந்த விஷயங்களை பல்வேறு தரப்பில் பேசுகிறோம். சில வீடுகளுக்கெல்லாம் நாங்கள் போகும்பொழுது 10 நாட்கள் ஆகியும் கூட வீட்டுக்குள்ளே தண்ணி நின்றுட்டு இருக்கு வடியில். என்னன்னு பார்த்தா அவர்கள் வீடுகள் சாலையிலிருந்து கீழே இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தாங்க இந்த ஏரியாவில் முதல்ல வீடு வாங்கிட்டு வந்தோம் 20 வருஷம் முன்னாடி, 25 வருஷம் முன்னாடி. நாங்கள் வீடு வாங்கி நாங்கள் கட்டும் பொழுது சாலைக்கு மேலே நாங்கள் 2 அடி 3 அடி உயரத்தில் இருந்தோம். வீடு கீழே போயிருக்கு. இன்னைக்கு சாலை மேலே சாலை போட்டு எங்கள் வீடு கீழே இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக கட்டுறவங்கெல்லாம் அவங்க ஒரு ரேம்பு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் மழை வந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது அப்படின்னு பல இடங்களில் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. அப்போ தான் நான் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி போய் கேட்குறோம், போய் இதை பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி சாலை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ சாலை போடுறது பார்த்தா அந்த சாலை மேலேயே சாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சியில் போய் நான் கேட்குறேன், ஒரு ஃபோட்டோலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி சாலை மேலேயே சாலை போட்டுருக்கீங்க, இந்தியன் ரோடு காங்கிரஸ் கைட்லைன்ஸ் இருக்குது, மிச்ச இடங்கள்லாம் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறோம், நீங்கள் வந்து சாலை உயரத்தை அதிகரிக்கக்கூடாது, சப்சர்ஃபேஸ்லேருந்து தான் நீங்கள் ஒரு ரோடை ரீலே பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணியாகணும். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சில ஹைகோர்ட் கூட, பீகார் ஹைகோர்ட்னு நினைக்கிறேன், ஒரு ஹைகோர்ட்லாம் கூட அதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னும்போது இன்ஜினியர் சொன்னார், அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து சாலையை அகற்றிட்டு தான் நாங்கள் போடுறோம், டெண்டரில் அப்படி தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க. அப்போ என்னடா இவர் சாலையை அகற்றிட்டு தான் கொடுக்குறோன்றாரு, ஆனால் ஃபீல்டில் பார்த்தா அப்படியே ரோடு மேலேயே ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4-5 ரோடை கூட படம் பிடிச்சி கூட காமிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கார்பரேஷனில் இல்லைங்க, அந்த மாதிரி சில கான்ட்ராக்டர்கள் தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணும்போது நாங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருவோம், அவங்க அந்த தோன்றதுக்கு என்ன ரேட்டு போட்டிருக்கிறாங்களோ அந்த ரேட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நமக்கு சரியாக புரியல. நான் அப்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போ கொடுக்குறீங்கிறது இன்னொன்று, ஆனால் சாலை மேலே சாலை போட்டுட்டாங்கன்னா மக்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சே, இடுக்கிட போயிருச்சே, அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அதோடைய எஸ்டிமேட் காப்பிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து சில சாலைகளுக்கெல்லாம் எடுக்கிறோம். எடுத்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, இப்போ சாலையை தோன்றதுக்கு ஒரு அரசாங்கம் சொல்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 100 ரூபான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூனிட்டுக்கு, போடுறதுக்கு ஒரு 100 ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு சொன்னால், அப்போது நம்ம இந்த 2 ஐட்டம் மட்டும் எடுத்துக்கலாம், தோன்றது போடுறது மட்டும். நிறைய இருக்கும், ஒரு சாலையில் 20 ஐட்டம் 25 ஐட்டம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஒரு எஸ்டிமேட் தயார் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்க 85 ரூபா ஒரு யூனிட்டுக்கு மில்லிங்க்கு தோன்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரோடு போடுறதுக்கு 2700 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவல் ரேட்டு. நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான உதாரணத்துக்காக சும்மா 100 ரூபா உதாரணத்தை எடுத்து சொல்கிறேன். 100 ரூபான்னு அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தோன்றதுக்கு, போடுறதுக்கு 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லுது, தோன்றதுக்கு 100 ரூபா, போடுறதுக்கு 100 ரூபா, மொத்தம் 200 ரூபான்னு சொல்லுது ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு சொன்னால், ஒப்பந்ததாரர் வந்து அவர் கொட்டேஷன் கொடுக்கும்போது ஒரு பெரிய மோசடி பண்ணுறாரு. தோன்றதுக்கு 10 ரூபாய் அப்படின்னு கொட்டேஷன் கொடுக்குறாரு, போடுறதுக்கு 190 ரூபாய் அப்படி ஈடு கட்டுறாரு. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 200 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. அப்போது கார்பரேஷன் மொத்தம் ஓவராலாக பார்க்கும்போது 200 ரூபாய்க்கு தான் நாங்கள் டெண்டர் போட்டிருக்கிறோம், இந்த ஒப்பந்ததாரரும் 200 ரூபா தான் சொல்லியிருக்கிறார், அவர் ஒன்றும் சந்தை மதிப்பை விட அதிகமாகலாம் சொல்லலை. அப்போ இவருக்கு இந்த நாங்கள் ஒப்பந்தத்தை கொடுத்துட்றோன்னு கொடுத்துட்றாங்க. அந்த ஒப்பந்ததாரர் என்ன பண்ணுறாரு, அந்த சாலையை போடலை, சாலையை தோண்டலை, மில்லிங் பண்ணல, மேலே ரோடு மேலேயே ரோடு போட்டுருக்காரு. அப்போ இப்போ இந்த இன்ஜினியர் சொன்னது ஞாபகம் இருக்கா, அவர் தோண்டலைன்னா அவர் தோன்றதுக்கு எவ்வளோ ரூபாயோ அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது இப்போ உண்மையிலேயே நாங்கள் பார்த்தா 10 ரூபாய் கொடுக்கல அவரு, ஏன்னா 10 ரூபா தான் அவர் கொட்டேஷன் கொடுத்துருக்காரு தோன்றதுக்கு. நவீன ஊழலாம் இருக்குது. ஆனால் போட்டதுக்கு 190 ரூபா பேமெண்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ 100 ரூபா வேலையை 190 ரூபாய்க்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே, புரியுது சார். மில்லிங்கும் பண்ணல, அதுக்கான காசையும் இங்கே ஈடு கட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்போது ஒரு நீங்கள் பேப்பரில் பார்க்கும்போது 200 ரூபாய்க்கு 200 ரூபா சந்தை மதிப்பை விட கூட இல்லைன்னு தெரியும், ஆனால் வேலை நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வேலையை 190 ரூபாய்க்கு போட்டு 90% அதிகமாக வாங்கிட்டு போயிட்டாரு அவர். மாநகராட்சி கமிஷனர்னு ஒருத்தர் இருக்காரு, இதெல்லாம் கண்காணிக்க மாட்டாரான்ற கேள்வி வருது. இல்லை, இந்த ஊழல்ல இவர்கள் எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இது வந்து ஒப்பந்ததாரர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இவங்க எல்லாரும் ஒரு பயங்கரமான கூட்டு சதி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது 98 கோடி ரூபாய்க்கு குற்றப்பத்திரிகை தயாராக இருக்கக்கூடிய அந்த வழக்கு என்பது இதுதான். ஓஹோ, ரைட் சார். அப்போ இது நீங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் சொன்னீங்க வேலுமணிட்டு, டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் இருந்திருக்காங்க, உள்ளாட்சித்துறையில் நேரு இருந்தார், அவர் மேலேயும் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அவர் மேலே இப்போ அமலாக்கத்துறை ஆல்ரெடி 10% பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இது நாங்கள் முதல்ல வெளிக்கொண்டு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் காமிக்கும்போது ஒரு கான்ட்ராக்டர்லாம் 3 ரூபா கொட்டேஷன் கொடுக்குறாரு. நாங்கள் தான் சொன்னோம், இப்போ 3 ரூபான்னு எல்லாரோடையும் தோன்றத கான்ட்ராக்ட் இவர்கிட்டயே கொடுத்துடலாம் போல இருக்கே. சென்னை தோன்ற கான்ட்ராக்டர் 3 ரூபாய்க்கு பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, வேணா கூட 2 ரூபா போட்டு 5 ரூபா கூட கொடுங்க, சென்னை ஃபுல்லா தோன்ற கான்ட்ராக்ட் இவர்கிட்ட கொடுங்க, தோன்றாரா பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான இவர்கள், அதுலேயும் ரொம்ப வேடிக்கை என்னன்னா,
அந்த 200 190 கொடுத்துடுறாங்க இல்லையா, 100 பொருள் 190 மீதி 10 ரூபா பிடிச்சிடுறாங்க, 10 ரூபா கொடுக்கல இல்லையா. அதுக்கு கடைசியில ஒரு வேலை பண்றாங்க. 200 செய்ய வேண்டிய வேலையை இந்த ஒப்பந்ததாரர் சிறப்பாக வேலை செய்து 190 இப்ப செய்து முடித்து விட்டார். பக்கத்துல 2 ரோடு இருக்கு, அதுல ஒரு பேட்ச் ஒர்க் தேவைப்படுது, அதனால மீதி 10 ரூபாய் இருப்பதனால் வேற எதுவும் டெண்டரே போடாமல் இவருக்கே கொடுத்து விடலாம், அதுவும் இவரே செய்து விடலாம். அந்த 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. சார் என்ன சார் கதையா இருக்குது இது வந்து நான் சொல்றது 100 ரூபா 10 ரூபான்னு சொல்றதெல்லாம் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கு. ஆமா, இது ஒரு உதாரணம் உதாரணம் நூதன கொள்ளையா இருக்கு சார் இதெல்லாம். இந்த மாதிரியான ஒரு கொள்ளையை நம்ம அப்பதான் அதுக்கப்புறம் தான் கேம்பெயின் பண்ணி முதல்ல சாலைகளை தோண்டி போடக்கூடிய வேலையை 2019 சென்னையில நடக்குது. இதுக்கு ஆனால் தோண்டுவது நமக்கு எல்லாம் தெரியும். 4 சென்டிமீட்டர் தோண்டணும்னா 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் தோண்டுவாங்க. திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அப்பொழுது இறையன்பு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் முதல்ல அந்த சர்க்குலர் எடுத்துட்டு வந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போறோம். அவர் ஒரு சர்க்குலர் கூட கொண்டு வந்தார். என்னன்னா, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் அனுப்பினாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் சாலை போடுவதாக இருந்தால் சாலை உயரம் ஏறக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும்னு. ஆனால் அதை மீறி தொடர்ந்து திமுக ஆட்சியில் டெண்டர் மேல டெண்டர் எப்படி போட்டாங்கன்னா, 4 சென்டிமீட்டர் தோண்டி 9 சென்டிமீட்டர் போடுற மாதிரி. அந்த மாதிரி பல இடங்களில் திருச்சியில் நாங்கள் கிட்டத்தட்ட 70 ஒப்பந்தங்களை ரத்து பண்ணோம். இதை வெளிக்கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பல இடங்கள்ல நீங்க திருச்சி கலெக்டரேட் ஆஃபீஸ் அந்த கலெக்டரேட் வாசல்லையே, கலெக்டரேட் ரோட்லயே தோண்டாம போட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் எதிரிலேயே. ஆமா, தோண்டாம போட்டாங்க. இதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோன்னே நாங்கள் கேட்டோம், நீங்க புது ரோடையும் தோண்டிட்டு பழைய ரோடையும் தோண்டிட்டு அப்புறமா போடுங்க. சரி, இப்போ அது செஞ்சாங்க, அதை செய்ய வச்சோம். அப்போ ஏன்னா அவர் இறையன்பு சீஃப் செக்ரட்டரி இருந்தபோது அவருக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சதுனால அவர் கொஞ்சம் செய்ய வச்சார் அப்போ. ஆனால் அதற்கு பிறகு எல்லாம் எந்த துறையாக இருந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல துறைகளில் தோன்றதுக்கு அந்த டெண்டர்லேயே ப்ரொவிஷன் இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன, அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் தோணும் 2 சென்டிமீட்டர் மேலாக ஸ்கிராச் பண்ணிட்டு பிராண்டிட்டு போற மாதிரி ஒரு பேரளவில் பண்றது. இப்போ இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு வந்து நிற்குது. இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, 20-30 லட்சம் செலவு பண்ணி வீடை தூக்குறாங்க. ஆமாங்க சார், ஆமா, நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஜாக்கியை வச்சு தூக்குறாங்க. அப்போ இது வீடு கட்டுறதுக்கே அவங்க ஒருத்தர் சொன்னாரு, வீடு கட்டுறதுக்கே அந்த காலத்துல நான் வந்து 5 லட்சம் செலவு பண்ணல, ஆனா இப்ப நான் தூக்கணும்னா அதுக்கு செலவு 25 லட்சம் செலவு பண்ணணும். சார் 20 லட்சம் ரூபாய்க்கு அவன் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க சார். அது இப்ப வீட்டை தூக்குறதுக்கு பயன்படுத்துறதுனா அப்படியே வயிறு எரியுமே சார் உண்மையிலே மக்கள். அதனாலதான் நான் சொல்லுவேன், அரசாங்கம் வந்து இது புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஒப்பந்தம் மட்டும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரோடை உயர்த்துறதுனால ஒரு பக்கம் வீடு கீழே போகுது, இன்னொரு பக்கம் ரோடு வசந்துருச்சு, பிளாட்ஃபார்ம் அதே அளவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் வசத்துறதுக்கு ஒரு ஒப்பந்தம், அதுக்கு ஒரு டெண்டர். ரைட். அதுக்கு பிறகு இபி பாக்ஸ் கீழே வந்துருச்சு, பிளாட்ஃபார்ம் வசதிட்டாங்கல்ல, இபி பாக்ஸ் கீழே தரக்கிட்ட வந்துருச்சு. நாளைக்கு ஷாக் அடிக்கும். இபி பாக்ஸ் தரக்கிட்ட வந்துருச்சுன்னா நாளைக்கு மழை காலம் வந்தா ஷாக் அடிக்கும். அப்போ இபி பாக்ஸை வசத்தணும், அதுக்கு ஒரு ஒப்பந்தம். அதுக்கப்புறம் போல், எலக்ட்ரிக் போல், இந்த ட்ரக்கு போனால் இடிக்கும், ஏன்னா சாலை உயரம் ஏறினால. அடுத்தது அதை மழைநீர் வடிகால், இந்த ரோட்ல மழைநீர் வடிகால் இருக்கும், இந்த ரோட்ல மழைநீர் வடிகால், அதாவது இந்த ரோட்ல இருக்கும், தாழ்வான ரோட்ல மழைநீர் வடிகால் இருக்கும், உயர்வான ரோட்ல மழைநீர் வடிகால் தேவை கிடையாது. இப்போ நான் இருக்கிற பகுதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10 தெருக்கள்ல கிரேடியன்ட் வழியாவே மழைநீர் வடிகாலே ஒரு 5-6 ரோட்ல கிடையாது, கிரேடியன்ட் வழியாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய சாலைக்கு ஓடி வந்துடும். அங்கேருந்து ஒரு மழைநீர் வடிகால் மூலமாக பக்கத்துல ஒரு குளத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. பட்டு நீங்க வந்து இந்த சிஸ்டத்தை நீங்க அப்செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாலையில உயரமாக்கியாச்சுன்னா இப்போ இந்த சாலை கீழே போயிடும். அப்ப என்ன ஆகும், தண்ணி வந்து இந்த சாலையில இருந்து இந்த சாலைக்கு போயிடும். அப்ப அப்படி போகும் பொழுது இந்த சாலையில மழைநீர் வடிகால் கிடையாது. அங்க தேங்கிட்டு இருக்கும், அங்க வந்து தேங்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எங்க தெருவில் தண்ணி தேங்குது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 2023 ஒரு 21லயோ 23லயோ ஒரு குற்றச்சாட்டே வந்து என்னன்னா, இவ்வளவு வருஷமா எங்க தெருவில் தண்ணியை தேங்கினதுல, ஆனா இந்த வாட்டி தேங்குது. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க கேள்வி நிறைய. அதற்கு பின்பு நடக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாலை உயரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சார், எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ வெள்ளத்தை தடுப்பு பணிகளுக்கு அதுக்கு தனியாக இப்போ கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை ஒரு மேன்மேடாக உருவாக்கி அதில் தேவையில்லாமல் ஒரு பங்கை செலவு பண்ணி நம்ம அதுலேருந்து ஆதாயம் அடையலான்ற மாதிரி எண்ணமும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து என்னன்னா, ஒரு கான்ட்ராக்டருக்கு ரோடு போடுறதுல கொள்ளையடிப்பதற்கு தான் ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம். அப்போ ஒரு கான்ட்ராக்டருக்கு மட்டும் கிடையாது, ஒரு அரசியல்வாதிக்கும். ஏன்னா ஒரு நைட்டில் ஒரு ரோடை போட்டு போயிடலாம், ஒரே நைட்டு இல்லை மேக்ஸிமம் 2 நைட்டு, அவ்வளோதான்.
அதில் அவங்களால ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வேலையை ஓவர் த நைட் ஓவர் த நைட்டு அவங்க பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பில்லுக்கு போய் நிற்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அதில் வந்து கொள்ளையடிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமாக நான் யாருமே பார்க்கறது கிடையாது. நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ரோடை போட்டு போயிடுவோம். ஈரோடு முடியுது. அப்போது இது வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், கொள்ளையடிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு வழி அப்படின்னு சொல்லி இதில் எந்த ஒரு நார்ம்ஸும் ஃபாலோ பண்ணாமல், அப்போ இது யார் கவலைப்படணும்? அந்த இன்ஜினியர் யோசிக்கணும், கார்பரேஷன் கமிஷனர் யோசிக்கணும், அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் யோசிக்கணும், ஸ்டேட் ஹைவேஸ் மினிஸ்டர் யோசிக்கணும். இவங்களாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இதை நாங்கள் இப்பொழுது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கிறோம். மக்கள் மத்தியில் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உங்கள் பகுதியில் இந்த மாதிரி சாலை உயரத்தினால பாதிக்கப்பட்டிருந்தால் அதை ஆவணப்படுத்துங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இது எப்படி ஒரு ப்ராப்ளம்ங்கிறத அரசாங்கத்துக்கு நம்ம கொண்டு போகும். நாம் இதை வந்து அரசாங்கத்தை இனி ஒரு வீடு கூட கீழே போகக்கூடாது. அப்போது அரசாங்கம் என்ன பண்ணணும்? நீங்கள் இன்னைக்கு ரோடு என்ன லெவல் இருக்கோ முதல்ல அதை மெஷர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரோடு போடுறதுக்கு முன்னாடி அந்த ரோடு என்ன லெவல், மீன் சி லெவல்னு சொல்லுவாங்க, எம்எஸ்எல்னு சொல்லுவாங்க. அந்த கடல் மட்டத்திலிருந்து அந்த எந்த அளவு உயரத்தில் இருக்குது இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு சாலையும், அதை முதல்ல பப்ளிக்காக போடுங்க. அந்த தெருவிலேயே இதுதான் இந்த தெருவுடைய எம்எஸ்எல் லெவலுங்கிறத மார்க் பண்ணுங்க. அதை தாண்டி ஒரு இன்ச்சு கூட ஏறக்கூடாது ஒவ்வொரு தெருவும். அப்போ அதை நீங்கள் உறுதிப்படுத்தி தான் அடுத்த ரோடு போடணும். இப்போ சென்னையிலே பல சாலைகள் இருக்கு. அதில் வந்து நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த லெவல் எவ்வளோ இருந்துச்சுன்றது இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்றதையும் நீங்கள் ஆவணப்படுத்திருக்கீங்களா சார்? நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது 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 வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பல இடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அது வந்து 1 அடியிலேருந்து 2 அடிக்கு மேலே அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. இது வந்து நீங்கள் இன்னொன்று எப்படி பார்க்கலான்னா, நீங்கள் இந்த ரோடை வந்து ஏதாவது ஒரு வேலைக்காக கட் பண்ணுறாங்க இல்லையா, ஈவி வந்து கட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கிராஸ் செக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கிராஸ் செக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கும் அதுக்கு மேல இருக்கிற அந்த தார் இருக்கு பாத்தீங்களா, அந்த தார் எந்த அளவுக்கு உயரமா இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், பார்க்க முடியும் உங்களால. அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஒரு ரோடு, புது ரோடு போடணும்னா உங்களுக்கு தேவை என்ன? ஒரு கிரானுலர் சப்பேஸ் கீழே அந்த மண்ணு போடுவோம், அதற்கு மேலே வெட்மிக்ஸ் மெக்கடம்னு ஒன்று போடுவாங்க, அந்த சிமெண்ட் ஜல்லி கலந்தது. அதற்கு மேலே நீங்கள் வந்து பிட்டுமினஸ் மெக்கடம் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு லேயரும், அதற்கு மேலே ஒரு 4 சென்டிமீட்டருக்கான பிட்டுமினஸ் கான்கிரீட்னு சொல்லக்கூடிய தார் ரோடும் போடுவாங்க. ஸோ 9 சென்டிமீட்டருக்கு தான் ஒரு சாலை என்பது ஒரு புது ரோட்டில் இருக்கும். அப்போ இதற்கு பிறகு எப்பொழுது சாலை போட்டாலும் அந்த மேல இருக்கிற 4 சென்டிமீட்டரை மட்டும் தோண்டிட்டு அந்த 4 சென்டிமீட்டரை ரீப்ளேஸ் பண்ணா போதுமானது. ஏன்னா கீழே இருக்கிறது அந்த பிட்டுமினஸ் மெக்கடம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதை தான் ஒரு அரசு செஞ்சிருக்கணும். ஆனால் ஒரு 9 சென்டிமீட்டர் தான் இருக்க வேண்டிய ஒன்று இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு தூரம் இருக்கும். அந்த மண்ணுக்கு மேல இவ்வளவு தூரம் தார் இருக்கும், சில இதுல இவ்வளவு தூரம் இருக்கும். அப்போ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க சாலை மேல சாலை போட்டுட்டே வந்திருக்கிறாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு போனா அது இன்னும் ஏறிக்கிட்டே போகும். அப்போ நமக்கு தீர்வே கிடையாது. ஒன்ஸ் இது இந்த மாதிரி போச்சுன்னா இதோடைய சீரியஸ்னஸை வந்து ஒரு அரசாங்கம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே சார், இதுல வந்து ஒரு த்ரெட் என்னன்னு சொன்னீங்கன்னா ஃப்ளட் தான் ஒரு முக்கியமான த்ரெட்னு சொன்னீங்க. அதையும் தாண்டி என்ன த்ரெட் சார் இருக்கு இந்த பிரச்சனைனா? இந்த பிரச்சனையினால நமக்கு இருக்கக்கூடியது வந்து ஃப்ளட்டுங்கிறது ஒன்று மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு இர்ரிவர்சபிள் ப்ராப்ளமாக மாறிடுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு கவலை இருக்கிறது. என்னன்னா மெயின் ரோடோட ஹைட்டை ஏத்திட்டே போறாங்க, உள் ரோடு அப்போ கீழே போயிடுது. இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனைனா மெயின் ரோடோட ஹைட்டை ஏத்தினதுனால மழை வந்தா மெயின் ரோட்ல இருந்து உள் ரோடுக்கு தண்ணி ஓடி வருது, ரைட்டுங்களா? அப்போ மக்களே என்ன கேட்கறாங்கன்னா உள் ரோடோடைய ஹைட்டையும் நீங்க மெயின் ரோடு அளவுக்கு ஏத்தி விட்டுருங்க, அப்பதான் வராதுன்னு ஒரு பக்கம் கேட்கறாங்க. ஆனா அந்த மாதிரி ஏத்தும் போது பல வீடுகள் அந்த ரோட்ல சாலைக்கு கீழே போயிடுது. அப்போ அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி வருது. அப்போ இதை என்ன பண்ணணும்? இதுக்கு மக்களுக்கு என்ன சொல்லணும்? இப்போ ஏத்த சொல்லணுமா, அதே லெவல்ல இறக்க சொல்லணுமா அப்படிங்கிறது. அப்போ இதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து இது ரொம்ப சீரியஸா எடுத்து பார்க்கணும். மெயின் ரோட்ல தான் உங்களுடைய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் நெட்வொர்க் எல்லாம் இருக்குன்றீங்க. மெயின் ரோடோட ஹைட்டை குறைக்க ஆரம்பிங்க, டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. அதற்கான சாத்தியக்கூறுகளை பார்த்து நீங்க மெயின் ரோடோட ஹைட்டை டிக்ரீஸ், ஏன்னா மெயின் ரோடோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றதை வச்சுதான் சைட் ரோடோட ஹைட்டெல்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அப்போ நீங்கள் மெயின் ரோடோட ஹைட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம். ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் பார்க்கணும். இன்னைக்கு
இப்போ மேபி நீங்கள் பண்ணலாம். இன்னைக்கு அவ்வளோ தூரம் போட்டிருக்கிறீங்க, அவ்வளோ பிட்டுமினஸ் மெக்கடமும் பிட்டுமினஸ் கான்கிரீட்டும் போட்டு வச்சிருக்கீங்க சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய அவ்வளோ ரோடுகள்லையும். அப்போ நீங்கள் 6 சென்டிமீட்டர் கூட தோண்டிட்டு 4 சென்டிமீட்டர் போடலாம். நீங்கள் அப்படியே 2 சென்டிமீட்டராக கூட நீங்கள் குறைப்பதற்கான வழிகளை நோக்கி செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் பார்க்க வேண்டியது முக்கியம். இல்லை என்றால் இது ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராப்ளமாக மாறுகிறது. ஒன்று, நான் சொன்ன மாதிரி அவ்வளோ வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் சாலை போடுவீங்க, அப்புறம் பிளாட்ஃபார்ம் கிட்டன்று, இபி பாக்ஸ் கிட்டன்று, இப்போ இபி போல் கிட்டன்று, திரும்ப மழைநீர் வடிகால் கிட்டன்று, மழைநீர் வடிகால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர் விடுவீங்க. அப்போ ஒரு பிரச்சனைங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது. ஓகே சார், அந்த மில்லிங்லாம் பண்ணுறாங்களே சார், அதில் வர அந்த கற்கள், அந்த பிட்டுமினஸ் பழைய தாரெல்லாம் இருக்குல்ல, அதை என்ன சார் பண்ணுவோம்? அதை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அப்படியே கொண்டு போய் எங்கேயாவது குவாரியில் எங்கேயாவது போய் கொட்டுறாங்க, இல்லை வெளியில் கொண்டு போய் கொட்டுறாங்க. இன்ஃபேக்ட் அதை ரீசைக்கிள் பண்ணணும். அந்த ரீசைக்கிள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் அதை ரீசைக்கிள் பண்ணலாம். நீங்கள் சயின்டிஃபிக்காகவே நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அதையே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அந்த ஜல்லிகளை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும், ப்ராப்பராக அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால். அண்ட் அதற்கான காஸ்ட்டையும் நீங்கள் ரோட்டில் குறைக்க முடியும். ஸோ நீங்கள் ரீசைக்கிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாலைக்கான செலவும் உங்களுக்கு கம்மி பண்ண முடியும். அண்டு நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் இன்னைக்கு இதற்கு தேவைன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து மலையையும் இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சு குவாரிங்கிற பேர்ல அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறீங்க. என்விரான்மெண்டலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதையெல்லாம் செய்யணும்னா நீங்கள் இதை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வேலைகள் இந்த டெக்னாலஜி செய்யணும். அப்போ இதையெல்லாம் ஒரு முக்கிய ஒரு அரசாங்கம் வேலை செய்யும். சார், உங்க கோரிக்கையை நீங்க உங்க சமூக வலைதளமா எல்லாம் வச்சுட்டீங்க. இப்ப நடக்கக்கூடிய தாவேக அரசு இதை பத்தி எதுவும் சொன்னாங்களா சார்? இல்லை, நாங்கள் இன்னும் அவங்க கிட்ட இதை தீவிரமாக கொண்டு போகல. நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இது மக்கள் மத்தியில் இருந்து ஒரு பிரச்சாரமாக வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு காலம் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களே, சார் இந்த ரோடு ஹைட் ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸாக எடுங்க சார், எங்கள் ஊரில் பிரச்சனை இருக்குன்னு 2-3 பேர் கால் பண்ணாங்க வெவ்வேறு இடங்கள்லேருந்து. அப்போது நாம் வந்து பல பேர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கூட நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்கு, அவங்களுடைய வீடு வந்து எப்படி கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாம் ஒரு அரசாங்கத்துடைய பார்வைக்கு எடுத்துகிட்டு போவது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுது. ஏன்னா அரசாங்கம் வந்து சர்க்குலர் போட்டிருக்கிறாங்க, நாங்கள் ரோடு ஹைட்டை ஏற்ற மாட்டோம். ஆனால் சர்க்குலருங்கிறது யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ இதை வந்து எல்லா மட்டங்கள்லையும், ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா மட்டங்கள்லையும், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா மட்டங்கள்லையும், ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சி நிர்வாகத்துறையில் எல்லா மட்டங்களையும் யாரெல்லாம் ரோடு போடுறாங்களோ, மாநகராட்சி, நகராட்சி, டவுன் பஞ்சாயத், அப்போ எல்லா மட்டங்களிலும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை நம்மளும் எடுத்துகிட்டு போனால் அரசாங்கம் இதை ரொம்ப தீவிரமாக இதை எடுத்துகிட்டு போய் யாருமே டெண்டர் போடுறதாங்க சாலை உயரத்தை அதிகரிப்பது போல் டெண்டர் போடக்கூடாது. முதல்ல டெண்டரில் கிளியராக இருக்கணும். எவ்வளோ தோன்றீங்களோ அந்த அளவுக்கு தான் போடணுங்கிறது முதல்ல டெண்டரில் தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக அது இம்ப்ளிமெண்டேஷன்லையும் அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். இது இரண்டுமே பண்ண வைப்பது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதற்கான ஆரம்ப புள்ளியாக தான் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் இந்த மாதிரி பணிகள்லாம் வந்து ஒரு அமைச்சர் இருப்பாங்க. இன்னைக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக முதலமைச்சரே இருக்கிறதுனால அவர் இதை கவனிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரான்றது கேள்வி வருது. தெரியல, அவருடைய பார்வைக்கு போகணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதுவும் நகராட்சி நிர்வாகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு துறை. அதனால ஒரு முதலமைச்சர் அவருடைய பார்வையில் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதிகாரிகள் அவருடைய பார்வைக்கு கண்டிப்பாக இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நாங்கள் இந்த பிரச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அறிக்கையாகவும் நம்ம முதலமைச்சருக்கு நேரடியாக அனுப்ப இருக்கிறோம். அவரிடம் ஏற்கனவே நேரமும் கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு, ஊழலை ஒழிப்பதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள், என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஸோ அதனால் அது தொடர்ந்து நம்ம சைட்லேருந்து புஷ் பண்ணுவோம். அவங்க செய்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், பல கேள்விகளுக்கு நீங்கள் சிறப்பாக பதில் அளிச்சிங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.